பிரியமானவர்களே, தேவனாகி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார், இன்று முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்ய இருக்கிறாராம். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட பல நன்மைகளை தேவனாகி கர்த்தர் தந்திரல போகிறாரு. பயப்படாதீங்க. இப்போ கேட்க போகிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி நீங்கள் யார் தெரியுமா? இதுதான் தலைப்பு. நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்களே உங்களுடைய காரியத்தை மட்டப்படுத்தி வச்சுருக்கீங்க. அப்படி இருக்காதீங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் உற்சாகப்படுத்துகிறார், உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இந்த தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தையை முழு இதயத்தோடு நம்பிக்கையோடு கேட்பீங்கன்னா, இந்த செய்தி முடிந்து ஜெபிக்கிறதுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், பொருளாதாரத்தில், சகல விஷயத்திலும் உங்கள் உயிர் மீட்சி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதோ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக 1 யோவானின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 John chapter 4 verse 4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்குள் இருக்கிற இயேசு மகா பெரியவர். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், கடவுள் என்றாலே கடந்து உள்ளே வரக்கூடியவர், யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. இது வாசற்படியே வந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் இடம் தந்தால் அவனுக்குள் வந்து வாசம் பண்ணுவேன் சொன்ன என் அன்பு தெய்வம் இஸ் வெரி டீசன்ட் காட். இன் நெவர் ஃபோர்ஸ் ஆர் கம்பல் எனிஒன். இந்த வார்த்தை கேட்குற ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் யார் தெரியுமா? தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்க. உங்களுக்குள்ள அந்த சிருஷ்டிகர் வருவாரானால், நான் சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் தமது ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த பூமியில் தந்தாருங்க. அவர் சிந்தின விலையேறு பெற்ற ரத்தம் தான் நமக்கு மீட்பை உண்டு பண்ணிட்டு. அப்போ என்னைக்கு ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெறுகிறானோ, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என்னை உங்களுடைய சொந்த மகனாய் மகளாய் ஏற்றுக்கொள்ளும் என்று ப்ரேயர் பண்ணுறாங்களோ, அப்பவே மகா பெரியவராக இயேசு வந்துடுறார். ஆக அவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களுக்குள் இருக்கிற பெரியவர். இப்போ நீங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்க பிரச்சனையை கண்டு பயந்து கொண்டு இருக்கிறீங்க. ஒருவேளை அது படிப்பு காரியமாக இருக்கலாம், ஒருவேளை வேலை காரியமாக இருக்கும். போயிடுமோ, வேலை போயிடுமோ, நமக்கு நிலைக்குமா இந்த காரியம், நம்முடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா இல்லை உடைஞ்சிடுமோ, அல்ல நம்முடைய செய்கிற வியாபாரம் செழிக்குமா இல்லாட்டி அழிந்துருமா, இப்படி பல கோணங்களில் சந்தேகத்தோடு ஒரு பயத்தோடு வெளியே சிரித்தாலும் உள்ளே அழுது கொண்டிருக்க மக்கள் ஏறாலும். இந்த வார்த்தை கேட்குற அன்பு சகோதரி சகோதரி உங்களை பார்த்து சொல்கிறாரு, உலகத்தில் இருக்கிறவன், இந்த உலகம் ஒன்றை பயமுறுத்தி கொண்டு இருக்குது. அன்றைக்கி மோசேயை கூட இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? அந்த ரெட்சி முன்பாக, அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நின்ற போது எல்லாரும் உறைஞ்சி போனாங்க, உடைந்து போனாங்க. அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சது, அவ்வளோதான், இனி நம்ம சமாதி தான், நம்மளோட ஜீவன் போயிட்டுன்னு கலங்கி புலம்பின நேரத்தில் மோசேங்கிற ஒரு தேவதாசன் தன்னுடைய கோலை நீட்டும்படி கர்த்தர் எடுத்து கட்டளை பெற்றாரு. அப்போ நடந்தது என்ன? உலகத்தில் இருக்கிற அந்த கடலை பார்க்கிறோம். அதை தான் நான் சொல்ல வரேன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி கடல் இருக்குது, பின்னாடி பார்வோனி சேனை தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த 2 காரியத்தில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், முன்னே கால் வைத்த நீங்கள் பின்னிட்டு பார்க்காதீங்க. கர்த்தராகிய தேவன் இயேசு உங்களுக்கு சொல்கிறாரு, உலகத்தில் இருக்கிற இந்த செங்கடலை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறது பெரியவருடைய பொருள் என்ன? மோசே, உன்னை அழைத்தவர் நான்ப்பா, நீ உன் கோலை மட்டும் நீட்டு. இதை பார்க்குற ஊழியர்களே ஊழியக்காரர்களே, உங்களுக்கு தேவன் கோலாகிய வசனத்தை தந்திருக்கிறார், அதிகாரத்தை தந்திருக்கிறார். God has given you authority. Use it for the kingdom of God. Use it for the glory of God's kingdom. தேவனுடைய மகிமைக்காக, அவருடைய உன்னதமான ராஜ்யத்துக்காக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பாருங்கள். இப்போதே உங்கள் கோலாகி அந்த அதிகாரத்தை நீட்டி பாருங்கள். செங்கடல் 2ஆக பிளக்குது நான் பார்க்குறேன். இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டு இருக்கும் போதே, அன்றைக்கு மோசே அந்த கோலை நீட்டின போது 2ஆக பிளந்த செங்கடலை போல உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரம், பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பயங்கள், கலக்கங்கள், இப்படிப்பட்டதான செங்கடல் எல்லாம் 2ஆக பிளந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஜெயமாக நடத்த போகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, யோர்தான் வந்தது உண்மைதான், ஆனால் தேவனுடைய மனுஷனுடைய கால் பட்ட உடனே அது விலகிட்டு. அதே போல தான் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் அப்படி. எங்கள் கால் படும்போது, நாங்கள் செயல்படும் போது, உங்களுக்காக தேவனிடத்தில் வேண்டும் போது, உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை இப்போ சொல்லி கொண்டு இருக்கும் போதே, உங்கள் இல்லற வாழ்க்கையில், ஊழியத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் இருக்கிற யோர்தான் எல்லாம் விளங்கி கொண்டு இருக்கிறது. காரணம் என்னவென்றால், உலகத்தில் இருக்கிறவனிலும், அதாவது உலகத்தில் காணப்படுகிற யோர்தானை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். இந்த வார்த்தை விசுவாசிக்கிற நீங்க என்னோட கூட சேர்ந்து இப்ப ஜெபிக்கலாம். நீங்கள் யார் தெரியுமா? ஜெயிக்க பிறந்தவர்கள். தோல்வியை கண்டு அஞ்சாதீங்க. தோல்விகளால் நம்ம பல பாடங்களை கற்றுக்கொண்டு
பெரிய லக்கை நோக்கி, வெற்றியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இது மனுஷ பலத்தால் கிடைக்காது, தேவனுடைய உன்னதமான ஆவியின் பலத்தால் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். மறந்துடாதீங்க. நீங்கள் யார் தெரியுமா? மகா பெரியவரை, கர்த்தராகிய தேவனை இரட்சகராக குலதெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒரு மகா பெரிய உன்னதமான ஜனம் நீங்கள். அதனால் பயந்துடாதீங்க, இந்த உலகத்தை கண்டு அஞ்சிடாதீங்க. அது செங்கடாக இருந்தாலும் சரி, யோர்தானாலும் சரி, அது விலகி போவதும் உங்களுக்கு வழி திறக்க போகிறதும் உண்மை 100% சம்பவிக்கும். ஜெயமாய் பத்திரமாய் மகிமையாக கர்த்தர் நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். ஓகேவா? ஜெபிக்கலாமா? சர்வ வல்லவரே, இந்த அற்புதமான நேரத்தில் உங்களுடைய வார்த்தையை கேட்டு என்னோட ஜெபிக்கிற அத்தனை பேர் மேலும் உங்களுடைய அனாயிண்டிங் இறங்கி வரட்டும்ப்பா. கேட்ட வார்த்தைப்படி நீங்கள் யார் தெரியுமா? இயேசு ஏற்றுக்கொண்ட அன்பு மக்களே, இயேசுவின் ஊழியத்தை செய்கிற என் ஊழியக்காரனை, ஊழியக்காரையே, இயேசுக்காக வைராகியமாக வாழ்வேன்னு தீர்மானித்திருக்க அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்தவங்க. செங்கடலை கண்டு ஸ்தம்பித்து போய் நிற்க வேண்டாம், யோர்தானை கண்டு கலங்கி போய் நிற்க வேண்டாம். இவைகளை 2ஆக பிளந்து உங்களுக்கு பாதியை திறக்கிறவர், அவைகளை உங்களை விட்டு விளக்குகிறவர், உங்களுக்குள் இருக்கிற மகா பிரிவராக இயேசு. இந்த விசுவாசத்தை இழக்க பண்ணுகிற சோர்வுகள், வியாதிகள், பயங்கள், பலவீனங்கள், கடன் சுமைகள், இன்னும் என்னென்ன தீங்கு நோய்கள் இருக்குமோ அதை கர்த்தர் கடிந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை ஆண்டவரை உற்சாகப்படுத்தி தாரும், உயிர்ப்பித்து தாரும். செத்த பிரேதங்கள்லாம் உயிரிடட்டும் ஆண்டவரை. எசேக்கியேல் சொல்லப்பட்டபடி ஒரு சேனையாக எப்படி எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எழும்பிட்டோம், அதே போல் இப்போதே இவர்களுக்குள்ள அந்த விசுவாசம் எழும்பட்டும், ஒரு சேனையாக எழும்பட்டும். கர்த்தனை ஆசீர்வதியும். இழந்து அவருக்கு திரும்ப பெற நீ உதவி செய்வதற்காக நன்றி. செங்கடலை போன்று இருக்கிற பின்தொடர்கிற பார்வோனின் சிறை போல் இருக்கிற போராட்டங்கள், மந்திர கிரிகள், போராட்ட கிரிகள் எல்லாம் கர்த்தர் இப்போ கடிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகளை ஜெயமா நீ நடத்துவதற்காக ஸ்தோத்திரப்பா. யோர்தான் விளைவுக்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ராஜ்யத்துக்கு உழைக்க, விதைக்க, இன்னும் திரளான மக்களை தேவனண்டை திருப்புகிற கிருபை ஒவ்வொருக்கு தாரும். ஆசீர்வதியும். ஜீவாதிபதி பேசும் தெய்வம் வாழ்விக்கும் கர்த்தர் இயேசு மூலமாக வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த தீர்க்க தரிசன ஊழியம் லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி செங்கடலை பிளந்து கானானை நோக்கி பிரயாணப்படுகிற ஒரு ஊழியம், யோர்தானை விலக வைத்து ஜெயத்தை தரக்கூடிய கர்த்தருடைய ஊழியம். ஆக இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கவும் தாங்கவும் மறக்க வேண்டாம். இணைந்து செயல்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.